ஹalleluya. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹalleluya. போன வாரத்தில் என்ன செய்தி நான் கொடுத்தேன்? ஓகே, அதிகாரத்தை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது. அதிகாரம், பவர் சீக்கர்ஸ். வெரி குட். இருமாப்புள்ள அபிமெலேக்கு எப்படிப்பட்ட மனுஷன்? இருமாப்பு உள்ள மனுஷனாக இருந்தான். இப்போ நாம் என்னப்பட்டிருக்கூடாது? இருமாப்பு உள்ள மனுஷனாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, கீழ்ப்படியாமை உள்ள மனுஷனாக இருந்தால் நாம் என்ன கூடக்கூடாது? கீழ்ப்படியாமை உள்ள மனுஷனாக இருக்கக்கூடாது. இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போடுது மேன் ஆஃப் விக்கெட்னஸ், துன்மார்க்கமான மனுஷன். துன்மார்க்கமான மனுஷன். நாலாவது, மேன் ஆஃப் டிஸ்ஹானஸ்டி, நேர்மையற்ற மனுஷன். 4 காரியங்கள் இந்த அபிமெலேக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அபிமெலேக்கு யாருடைய பிள்ளை? மாட்டிக்கிட்டீங்களா? யெருபாபேல் யாரு? கிதியோன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வருது. யெருபாபேல், கிதியோன்னா யெருபாபேல் அவனுடைய பிள்ளை. இவங்ககிட்ட இருந்த ஒரு தன்னுடைய சொந்த சகோதரர்களை ஒரே கல்லில் கொண்டு போயிட்டு 70 பேரை என்ன பண்ணிடுறான்? கொலை செய்கிறான். அப்போ என்ன நீங்கள் இதிலேருந்து கற்றுக்கிட்டீங்க? நான் 30-80 பேர் கொள்ளலாம் இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு கற்றுக்கிட்டீங்களா? என்ன கற்றுக்கிட்டீங்க? ஒரு சகோதர சிநேகத்தில் நாம் இருக்க வேண்டும். சகோதர சிநேகத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் கூப்பிட்றாங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்னு கூப்பிட்றேன். ஏன் உங்களை பிரதர் அண்ட் சிஸ்டர் கூப்பிட்றாங்க? நீங்கள் என்ன ஒன்றா போகிறீங்களா? என்ன பிரதர்? நமக்கு எல்லாருக்கும் ஒரு தகப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ தகப்பன் ஒருத்தருக்கு எப்படி சொல்கிறீங்க ஒரு தகப்பன் ஒருத்தர் இருக்காருன்னு? அப்போ ஏதாவது ஒரு அர்த்தம் தான். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். யார் சொன்னது? சொன்னதுமா? வெரி குட். கரெக்டாக சொன்னாங்க. அவருடைய ரத்தத்தினால நீங்கள் எப்படி பிரதர் சிஸ்டர்னா ஒரே வயிற்றில் பிறந்தனால அந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஓடுற ரத்தம் உங்கள் உடம்புல ஓடுதா ஓடலையா? ஓடுது இல்லை? அதுபோல் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டான அவருடைய ரத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விடுறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரே குடும்பமாக அவரை பார்த்து என்ன சொல்ல, நீர் என் தகப்பன்னு நம்ம கூப்பிடுறோம், அவர் நம்மை பார்த்து பிள்ளைகள் என்று கூப்பிடுறார். அதனால் நம்ம ஒரே குடும்பமாய் தேவன் நம்மை ஏற்று. ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே, இயேசு போதுமே, என் நாளிலுமே, நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே, இயேசு போதுமே. ஹல்லேலூயா. இப்போ நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கு. அப்படியே கரங்களை வச்சு சொல்லுங்க, எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன், எனக்காக ஒரு குடும்பம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்காக ஒரு பிதா இருக்கிறார், எனக்காக ஒரு சகோதரர் இருக்கிறார், எனக்காக ஒரு சகோதரர் இருக்கிறார். நாங்கள் அத்தனை பேரும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரே ரத்தத்தில் பிறந்த இவர்களை அவன் கொலை செய்து விடுகிறான். ஹல்லேலூயா. அபிமெலேக்கு அதான் இன்றைக்கு ஸ்டோரி. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? த ஸ்பிரிட் ஆஃப் அரகன்ஸ். அவன் எப்படி பண்ணுறவரா? த மேன் ஆஃப் அரகன்ஸ். பயங்கரமான, எப்படிப்பட்டவனா? துன்மார்க்கமான ஒரு பயங்கரமான முதல் பாயிண்ட் 1, இருமாப்புள்ள ஒரு மனுஷனாக இருக்க. நான் செய்யறதான் ரைட்டு, என்னை யாரும் ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஸ்பிரிட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. நான் தான் செய்வேன், என்னை மீறி எதுவும் நடக்கக்கூடாது. அப்படின்னா கோட்டை நீங்கள் கீழ்ச்சனா கீழ்ச்சி போடாத, யாரும் இந்த கோட்டை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு கோடு போடுறவங்களாம் இருக்காங்க.
சரி. ரெண்டாவது மேன் ஆஃப் டிஸ்ஓபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை உள்ள மனுஷன் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. எல்லாரையும் மதிக்கணும், நேசிக்கணும், அன்பு, அதான் குடும்பம் இல்லையா? மூணாவது காரணம் சொன்னேன், துன்மார்க்கமான மனுஷனா இருக்கு. துன்மார்க்கம்னா கெட்ட வழிகளை செய்யறது, பிடிக்காத காரியங்களை செய்யறது. நாலாவது நேர்மையற்ற முறையில் நடந்துக்குது. சரி, இந்த 4 காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது. அந்த அருமையான 9ஆம் அதிகாரம் ஜட்ஜஸ் 9ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் 26, 27 வாசிங்க. ஏபேதின் குமாரனாகிய காகால் தன் சகோதரரோட சீகேமுக்குள் போனான். சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆளையாட்டி ஆடி பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்குள் போய் புசித்து குடித்து அபிமெலேக்கை சபித்தார்கள். இங்க ஒரு மனுஷனை குறித்து போடப்பட்டிருக்குது. அபிமெலேக்கை போல அந்த சீகேமினுள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அவன் பேரு ஏபால், கால்னா தமிழில் வந்து கால்னு போடப்பட்டிருக்கு. இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த தேசத்துக்கு அந்த சிட்டிக்குள்ளே போயிட்டு அந்த பெரிய மனுஷர், அவங்க தானே அந்த பெரிய மனுஷர் தான் என்ன பண்ணாங்க, இந்த அபிமெலேக்கை என்ன பண்ணாங்க, ராஜாவா அபிஷேகம் பண்ணாங்க, ராஜாவா தேர்ந்தெடுத்தாங்க. அதனால் அந்த மனுஷர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறான், அவங்களோட சேர்ந்து வெளியே புறப்பட்டு போய் திராட்சை தோட்டங்களுக்கு போகிறான். திராட்சை தோட்டங்களுக்கு போகின்றான். போய் பழங்களை அறுத்து என்ன செய்கிறான்னா, ஆளையாட்டி ஆடிப்பாடி, திராட்சை ரசம் குடித்தாவே டான்ஸ் வந்துடும் பாருங்க. திராட்சை ரசம் கொடுத்தோன்னே டான்ஸ் வந்துடுது. ஆளையாட்டி திராட்சை பழங்களை அறுத்து ஆளையாட்டி ஆடிப்பாடி தங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய், ஹல்லேலூயா, தன்னுடைய தேவனுடைய வீட்டிற்கு போய், அப்போது அவன் என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் என்னது, போயிட்டு அங்கே ஆலயத்துலேயும் அவங்களுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. வீட்டுக்கு, தேவனுடைய வீடுன்னா அவங்களுடைய வீட்டுக்கு போய், தேவனுடைய வீட்டுக்கு போய் புசித்து குடிச்சு அங்கேயே ட்ரிங்க் பண்ணி அபிமெலேக்கை சகிக்கிறார்கள். அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சு கொள்கிறீங்க, நாம் என்ன வீட்டில் செய்கிறோமோ என்ன வெளியில் செய்கிறோமோ அது ஆலயத்திற்கு வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளேருந்து வர்றதா மற்றவனை தீட்டு போடுறது, வெளிலேருந்து போடுறது. இப்போ என்ன பண்ணுது, வெளிலேருந்து வருது உள்ளேயும் தீட்டுப்படுது, வெளிலேருந்து உள்ளே இருக்குது வெளியும் தீட்டுப்பட்டு போயிடுச்சு, எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போய் விடுகிறது. அப்போது இங்கே பார்க்கும் பொழுது அவனுக்கு என்னன்னா, இவன் யாருன்னு நம்ம பார்க்கணும். அது முக்கியமான கால்னா என்ன போட்டிருக்குன்னா, கால்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, முதல் அர்த்தம் அதில் பார்க்கும் பொழுது அவனுடைய வந்து பொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், பொல்யூஷன் என்ன அர்த்தம், பொல்யூஷன் வந்து ரொம்ப வந்து அசுத்தமானது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அசுத்தமானது, கரப்டட், அன்க்ளீன் அப்படின்னு போடப்போ இவன் ரொம்ப மோசமான காரியங்களை செய்கிறான்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சரி, இவனை குறித்து போடப்படும். இவன் யார் அப்படின்னு பார்த்தா அவனுடைய பேர் அப்படி இருக்குது. அவன் எப்படிப்பட்டவன் பண்ணால் அவன் சந்ததி நல்ல சந்ததியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வசனத்தை வாசியா நம்மளுக்கு தெரியும். 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தெரியும். அப்பொழுது ஏபேதின் குமாரனாகிய காகால், அவன் சொல்கிறான், ஏபோத் யாருன்னு பார்க்கணும். ஏபோத் என்ற ஒருத்தவன் அவனுடைய குமாரன் இவன். அப்போ இவனுக்கு ஒரு சந்ததி இருக்குது. அந்த சந்ததியை கர்த்தரை எங்கே கொண்டு வருகிறார். அப்போது அதில் சந்ததியை பற்றி வேதாகமத்தில் இருக்குது. அந்த சந்ததி யாருன்னா ஏபோத் மெலேக்குன்னு ஒருத்தன் இருக்கிறான். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எரேமியா புத்தகத்தில் அது இருக்குது. எரேமியா புத்தகத்தில் அது இருக்குது. அந்த எரேமியா புத்தகத்தில் இருக்கும் பொழுது ஜெரேமியா வந்து அந்த பாழுங்கணத்தில் அவனை தூக்கி போட்ட பிறகு இந்த ஏபோத் மெலேக்கு என்ன செய்கிறான், ஒரு பழந்துணியை பிடிச்சி இந்த புடவையெல்லாம் கட்டி அவனை அந்த துறவிலேருந்து மேலே தூக்கி விடுவான். இப்போ தேவனுடைய மனுஷனா தேவனை ஏற்றுக்கொள்கின்றான். அவன் ஒரு எத்தோப்பியன், ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவன். அந்த நாட்களில் அநேகர் வந்து ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போது அந்த கிங்ஸோடைய பேலஸுக்கு வேலை செய்ய வரும்பொழுது அப்படி இப்படி ஆலயத்துக்கு வந்தவொடனே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுபோல் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்தில் வந்து தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி அவன் ஏற்றுக்கொண்டவன். அந்த சந்ததி வந்து இந்த சந்ததி குறித்து அதிகமாக அறிந்திருக்கிறது. அதில் பிறந்த இவன் என்ன பண்ணுறான், இந்த அபிமெலேக்கு விரோதமாக வந்து தவறு கிடையாது, கர்த்தர் அப்படி எழுப்புகிறார். எழுப்பினவனை இவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன போயிட்டு அவனோடு சண்டை போடுவதற்கு ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், அவனை போய் கூப்பிட்றான். கூட ஒருத்தர் காரியதரிசி இருக்கான். அவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேர் என்ன,
அதுக்கப்புறம் வசனத்தை வாசிச்சா தெரியும். அவனோட கூட ஒரு காரியதரிசி இருக்கிறான். அவன் பேர் சேபூல் என்ற ஒரு சேபல்னு பேர். சேபல் ஒரு காரியதரிசி இருக்கிறான். அவனையும் என்ன பண்ணுறான், அவனுங்க என்ன பண்ணுறான், எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவனை போயிட்டு இவன் சண்டைக்கு அழைக்கின்றான். இவனுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறானுங்க, யுத்தங்களை நடத்துவதற்கு பிளான் பண்ணுறானுங்க. எப்படியாவது இந்த அபிமெலேக்கை கொன்றுவிட வேண்டும் என்று இந்த கால் நினைக்கின்றான். அதனால் என்ன பண்ணுறான், நேராக போயிட்டு அவனை பயங்கரமாக சாபம் இடுகிறான், சபிக்கின்றான். பிறகு என்ன பண்ணுறான், அவனை யுத்தத்திற்கு அழைக்கின்றான். யுத்தத்துக்கு அழைக்கும் பொழுது அந்த யுத்தத்தில் தோற்று போய் விடுகிறான். நம்மள படித்த டைம் ஆகிடும். யுத்தத்தில் தோற்று போடுறான். தோற்று போன உடனே அவன் வந்து இந்த அபிமெலேக்கினால அவன் துரத்தப்படுகின்றான். துரத்தப்பட்டு அவன் போயின்றான். அந்த இவனுங்க பார்க்கும் பொழுது வந்து அபிமெலேக்கு வந்து ஒரு பயங்கரமான இந்த ஸ்பிரிட்டு, அரகன் ஸ்பிரிட்டு அவனுக்கு இருக்கிறதா பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தேவன் எதுக்கு இந்த வேத வசனத்தெல்லாம் தேவன் ஞாயிற்றுக்கிழமையில் போதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உங்கள் குடும்பங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிட் என்ன ஆகிடும், உங்கள் குடும்பத்தை பாழடித்து விடும். போன வாரங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அம்மா வந்து என்னை ரொம்ப அவங்க நேசிப்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வந்து அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய லேண்டு இருந்துச்சு. ஒரு லேண்ட் இருந்துச்சு, அவங்களுக்கு 3.5 ஏக்கர் இருந்துச்சு. அந்த 3.5 ஏக்கரை அவங்க மரிக்கும் பொழுது என் பேரில் எழுதி வச்சு செத்துட்டாங்க. மரிக்கும் பொழுது அப்பான்றீங்க பாரு, 3.5 ஏக்கர் என்ன பண்ணாங்க, என் பேரில் எழுதி வச்சுட்டு செத்துட்டாங்க. செத்துட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த பேர் என் பேரில் அது இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, அப்படியே இருக்குது. திடீர்னு என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைங்க வந்து என்கிட்ட பண்ணி இது மாதிரி வந்து அந்த லேண்டை எங்கள் அம்மா வந்து உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டு செத்துட்டாங்க. அந்த லேண்டு இப்போ உங்களுக்கு போயிடுச்சு, ஆனால் எங்களுக்கு அந்த லேண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்டா? யார் கொடுத்துருன்னு சொல்லுது? யார் நீயா? யார் இல்லை, நான் கேட்குறேம்மா ஓப்பனா. அம்மா 3.5 ஏக்கர் உங்கள் பேரில் எழுதி வச்சிட்டாங்கம்மா, அந்த அம்மா செத்து போயிட்டாங்கம்மா, நல்லா புரிஞ்சுங்கம்மா ஸ்டோரியை. அவங்க பிள்ளைங்க திடீர்னு வந்து கேட்குறாங்க, அந்த லேண்டை என் பேரில் எழுதி விட்டுறேன். அப்போ பண்ண கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் என் பக்கம் தான் ஜெயிக்கும். ஏன்னா எல்லாம் வில்லு என் பேரில் இருக்குதா, எல்லாமே என் பேரில் இருக்குது. ஆனால் நம்ம ஊழியக்காரனாக இருக்கும்போது இருக்கிறதுனால அதை செய்ய முடியாது. கோர்ட்டில் போயிட்டு சண்டை போட்டு அதை வாங்கின அவசியம் இல்லைன்னு சொல்லி இந்த 3.5 ஏக்கரை திரும்ப அவங்க பேரில் எழுதி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம். அது மாதிரி நிறைய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது. சில சமயத்தில் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் நிறைய விதங்களில் நம்மளை சோதிப்பார். உனக்கு அந்த பணத்து மேலே சொத்து மேலே ஆசை இருக்குதா இல்லையானா யோசிச்ச நிமிஷத்தில் இவர் வந்து கேட்குறாரு, என் பேரில் கோர்ஸ் போனால் நான் தான் ஜெயிப்பேன் எங்கே போனாலும். அப்போ யோசிச்சேன், ஆண்டவர் ஏன்ட்ட உணர்த்துறாரு, பெரிய கொடியாக சுத்த அதே வித்தை இதெல்லாம் பெரிய காரியம். ஆனால் மனசில் ஒரு பெரிய நிம்மதி, ஆண்டவருக்காக கொடுத்தமேன்னு ஒரு நிம்மதி சந்தோஷம் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுபோல் சில சமயத்தில் பிசாசு நம்மளை துன்மார்க்கமான காரியங்களை அவங்க துன்மார்க்கமாக நம்மளுக்கு கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்கக்கூடாது, என்கிட்ட கேட்டிருக்க கூடாது. அவங்க அம்மா கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு யார் பிடிச்சவங்க அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. உங்கள் சொத்து நீங்கள் சம்பாதிச்ச சொத்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கொடுத்தாரு, அவங்க நம்ம யாருக்கு பிடிச்ச கொடுப்பாங்க. அதனால் ஆண்டவர் சில சமயத்தில் நம்ம அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு சோதிக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளாக, இயேசுடைய ரத்தம் பூசப்பட்ட பிள்ளைகளாக, கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார். அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த தைரியத்தை தேவன் கொடுத்தார், அவங்க கூட சண்டை போடாது பண்ணோம். அப்போது இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா, அவன் செய்கிற காரியங்களை பண்ண எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பிறகு என்ன பண்ணுறான், அவர்களை வெட்டுகின்றான். பாருங்கள் 43ஆம் வசனத்தை பாருங்கள். அவனுக்கு எதிராக வந்த அந்த காலுடைய சந்ததி எல்லாம் பண்ணுறான் பாருங்க. சீக்கிரம் அவன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்களை 3 படையாக வகுத்து வெளியிலே பதிவிருந்து அந்த ஜனங்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை கண்டு அவர்கள் மேல் எழும்பி அவர்களை வெட்டினான். பதுங்கி இருந்து எல்லாரும் எல்லாம் பிகினிங்ல இருந்து கன்னிங்களா சபையா இருக்கலாம் பாருங்க. 70 பேரை கொலை பண்றான். பதுங்கி இருந்து டைரக்டா போய் சண்டை போடல, பதுங்கி இருந்து என்ன பண்ணுறான், திடீர்னு வெட்டுற போன வாரங்களை பார்த்தீங்களா, ஒருத்தரை போய் என்ன பண்ணுறாங்க, வெட்டி போட்டானுங்க. பயங்கரம். ஒரு அம்மா அப்பாவை ஒருத்தன் கல்லை போட்டு சாவடிச்சிட்டான். இவ்வளோ கடைசி நாட்களில் அந்த அன்பு தனிந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சில பேர் அழகாக சாப்பிட்டு குடிச்சு செத்துட்டான். அவன் வேற கதை.
அவர் ஜாலியாக இருந்து செத்துட்டாரு. ஜாலியாக இருந்து அது ஒரு சகோதர சிநேகம் பார்த்தீங்களா? அவர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உண்டு, அதனால செத்துட்டார் பொழுது. ஸோ 10 லட்சம் கிடைக்கணும்னு செத்துட்ருக்காரு. வெரி குட். ஸோ போகும்போது 1000 இது யானை இருந்தாலும் 1000 பொன், செத்தாலும் 1000 பொன். அதுபோல் போனாலும் அவருக்கு 10 லட்ச ரூபாய் கிடச்சிச்சு. அப்போது இப்படி கடைசி வரலையும் என்ன பண்ணுறான்? தவறுகளை செய்கிறத பார்க்கும்போது அப்போ எழுந்து எல்லாரையும் வெட்டுகின்றான். 46ஆம் வசனத்தை 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அபிமெலேக்கு அந்த நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்து ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்து விட்டு என்னென்ன செய்யறான் பார். பட்டணத்தை பிடிச்சிடறான், பிடிச்சிட்டு அடிமையாகிட்ட கண்ட்ரோலில் கொண்டு வந்தாலாம். அதோட விடலை, பட்டணத்தை பிடிச்சிட்டு அதுல இருந்த ஜனங்களை எல்லாம் ஒருத்தம் விடாம கொண்டு போட்டுட்டு பட்டணத்தை இடித்துச்சு. என்னென்ன பில்டிங் இருக்கோ அந்த பட்டணத்தை எல்லாத்தையும் இடிச்சு போட்டுறான். அதில் உப்பு விதைத்தான். அதிலே உப்பு விதை. ஏன் உப்பு விதைச்சான்? செடி போட்ட உப்பு வராதா? செடி வராது, உப்பு வரும். சரி, உப்பு எடுத்துட்டு தான் அப்போ வெளியிலேருந்து அப்போ உப்பை கொண்டு வந்து அந்த இடத்துல விதைத்து போட்டான் அப்படின்னா 7 ரீசன்ஸு உப்பு விதைச்சா என்ன நடக்கும்னு 7 ரீசன்ஸ். அப்போ முதல்ல அவன் என்ன செய்கிறான்? அந்த பட்டணத்தை என்ன பண்ணுறான்? கைப்பற்றி விடுகிறான். பிறகு இடிச்சிடுறான். பிறகு என்ன செய்கிறான்? அதில் ஜனங்களை கொன்னும் போட்டுடுறான். பிறகு அதை இடித்து விட்டு அதில் உப்பு. முதல்ல உப்பு வந்து ஏன் உப்பு விதைக்கிறோம்னா, அந்த உப்பு விதைக்கும் பொழுது அவன் போகும்பொழுது அந்த உப்பு விதைக்கும் பொழுது என்ன நடக்கும்னா பேரன்னஸ்னால் என்ன பண்ணுறது? மலட்டுத்தன்மை உண்டாகும். இந்த செடி கிடி எங்குமே பறக்காது, பொடி இது பண்ணாது. எது அது உள்ளே போகுது, அதிகமாக உப்பு போகும்போது அது எல்லா இடத்தையும் அழிச்சு விடும். அந்த லேண்ட் என்ன பண்ணும்? பேரன்னஸ்னால் அது வந்து ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் போயிடும். அந்த லேண்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி போடுறான். ரெண்டாவது என்ன பண்ணுறான்? அந்த லேண்டை முதல்ல கர்ஸ் பண்ணுறான். ரெண்டாவது என்ன பண்ணுறான்? அந்த லேண்டில் என்ன பண்ணுறான்? உப்பை விதைக்கின்றான்னா அந்த லேண்டில் எந்த ஒரு சப்போர்ட்டும், கிராப் சப்போர்ட்டும் இல்லாமல் அது போய் விடுகிறது. மூணாவது என்ன பண்ணுறான்னா, அந்த லேண்டுக்கு இருந்த ராயல்ட்டி, அந்த டியூரபிலிட்டி அப்படி சொல்லுவாங்க. ஒரு சிட்டிக்கு ஒரு அழகான நேம் இருக்கும். நுங்கம்பாக்கத்துக்கு என்ன நேமு? நுங்கம்பாக்கத்தில் என்ன ஸ்பெஷலு? வள்ளுவர் கோட்டை. இந்த இடத்துல வள்ளுவர் கோட்டம் இருக்குது. அந்த வள்ளுவர் கோட்டம்ன்றதுனால இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போது அதனுடைய ஐடென்டிட்டி, அடையாளம் என்ன பண்ணுறது? அழிக்கப்பட்டு விடுகிறது. மூன்றாவது காரியம். நாலாவது காரியம் என்னென்னா நாலாவது காரியம் பார்க்கும் பொழுது கான்கரர்ஸ், அதாவது எந்த ஒரு ராஜாவும் அந்த சிட்டியை திரும்ப படையெடுத்து அந்த சிட்டியை பிடிக்க முடியாது. இவன் ஒருத்தவன் தான் இதோட முடிஞ்சு போயிடுது. அப்போ சிட்டியை பிடிக்க முடியாது. ஏன்னா அதில் இருந்த பட்டணங்கள் அழிக்கப்படுது, மக்கள் கொண்டு போடப்படுறாங்க. பிறகு அந்த சிட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போய் விடுகிறது. அப்போது அந்த உப்பு வைத்தினால் எதிராச்சு 4 ஆச்சு. 5வது காரியம் என்னென்னா, அங்கே இருக்கிற மக்களை அவன் கொன்று போட்டதுனால அடுத்த ஜெனரேஷன் இல்லாமல் அந்த ஜெனரேஷன் இல்லாமல் போய் எத்தனை வச்சு 5. 6வது காரியம் என்னென்னா, 6வது காரியம் விழாக்கள் எதுவும் பிறகு செலிப்ரேஷனு அந்த சிட்டியில் இருக்காது. 7வது காரியம் என்னென்னா, அதனுடைய அடையாளம் அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. 7 காரியங்கள் இவன் செய்து விடுகிறான் ஒரே நிமிஷத்தில். அங்கே அந்த உப்பை விதைச்சி அந்த இடத்துல அந்த சிட்டியை பாழடிச்சு அடுத்த ஜெனரேஷன் பிறகு சொல்லுவாங்க, ஏன்டா இந்த இடத்துல ஒன்றுமே செய்ய முடியலன்னா, ஒரு ராஜா இருந்தார், ஒரு ராஜா அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு? இவங்க எல்லாம் எதிராக வந்ததுனால இந்த இடத்த அழித்து இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லி அவனுடைய பேர் நிலைக்கிறதுக்காக அவன் என்ன செய்கிறான்? கெட்ட காரியங்களை செய்கின்றான். ஒரு ராஜா என்ன பண்ணுறான்? நல்ல காரியங்களை செய்கிறான். ஆண்டவர் தாவீதை குறித்து பேசும்பொழுது ஆண்டவர் சொல்லாரு, இவன் ஒரு மேய்ப்பனை போற என் ஜனங்களை வழி நடத்துவான். அல்லேலூயா. அப்போது நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? ஆண்டோடைய சமூகத்தில், நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு ஊழியக்காரனாக தேவனுடைய ராஜ்யத்தை கற்றவனா கர்த்தர் வைத்திருக்கிறார். இது அருமையான பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? பரலோகத்தின் திறவுகோல்களை உன் கரங்களிலே கொடுப்பேன்.
நீ எதை பூமியிலே கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும். எதை பூமியிலே கட்டவிழ்க்கிறாயோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எதை சரி, நீங்கள் பூமியில் ஆண்டவர் உங்களை நல்ல ஒரு ஊழியம் செய்வதற்கு, ஜெபிக்கிறதற்காக, பாடல் பாடுவதற்காக, பிரசங்கம் பண்ணுவதற்காக, சுவிசேஷ ஊழியம் எந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களோ அது பரலோகம் அதன் நிமித்தமாக உங்களை அங்கீகரிக்கும், களி கூறும். அல்லேலூயா. கர்த்தர் தேவன் உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டத்தை, தேவனுடைய தயவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கார். அதனால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பூமியில் எதை கட்டுகிறோம் அந்த வார்த்தை நீங்கள் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே என்ன, ஆண்டவரே தேவாதி தேவனே, நல்ல காரியங்களை செய்கிறவனாய் என்னை ஆசீர்வதியும் ஆம்பா அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். சார் எதனாச்சு? இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய கரமும் தேவனுடைய தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா டியூட்ரானமி சாப்டரில் 29 பாருங்கள். அப்போ 29 ஒரு நிறைய வாசம், நாங்கள் 23 மட்டும் வாசிங்க பாருங்க. 23 கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதமையும் கொமோராவையும் அத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து விட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களை எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தினாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் போதும். பார்த்தீங்களா? அப்போ அந்த உப்பு விதைச்சிட்டா என்ன பண்ணுமோ, அது யாதொரு விதைப்பும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போ. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் உலகத்துக்கு உப்பாயிருங்கள். ஹல்லேலூயா. நம்ம சாபத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற. கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் எங்களை சாபத்தெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை நிறம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை நிறம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அவரை பாருங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? இந்த மக்கள் எல்லாரும் வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பக்கத்தில் ஒரு துருகம்னா என்னாச்சு, ஒரு டவர் இருக்குது. ஒரு டவர் இருக்குது. எல்லாம் ஓடி போயிட்டு அந்த டவருக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சிட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான்? உடனே பாருங்கள், அந்த வெறி பாருங்கள், போயிட்டு மலையில் இருக்க இதெல்லாம் மரத்தெல்லாம் வெட்டுறான். கூட இருக்கவனெல்லாம் என்ன செய்கிறான்? நீங்களும் மரத்தை வெட்டுக்கடான்னு சொல்லி அந்த மரத்தெல்லாம் வெட்டி அவனுங்க எல்லாம் தோல் மேலே எடுத்துகிட்டு வந்து அந்த டவருக்கு சுற்றி போட்டு அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க? எரித்து தீக்குளித்து போட்டு விடுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த விக்கட்னஸ் எந்த லெவலுக்கு போகுது பாருங்க. ஒரு ஆரம்பத்திலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் போய் விடுகிறோம். அப்போது சின்ன காரியத்தில் நம்ம உண்மையாக இருந்தால் கர்த்தர் பெரிய இதில் தெய்வம் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரே கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருக்க தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டுங்க சாமி அப்படின்னு கேட்கும்பொழுது கர்த்தருடைய கரம். 49ஆம் வசனம் பாருங்கள். அப்போது என்ன நடக்குது? அப்படியே சகல ஜனங்களும் வருவார், ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமெலேக்கு பின் சென்று அவர்களை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்னி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள். அதனால் புருஷர் ஸ்திரீகள் ஏறக்குறைய 1000 பேராக சீகம் துருக்கத்து மனுஷன் எல்லாம் செத்தார்கள். ஹல்லேலூயா. உங்களை என்னைய கர்த்தர் எதற்காக வச்சிருக்கிறாரு? அநேகரை உயிர்ப்பிக்கும்படியாக வச்சிருக்காரு. சொல்லுங்கள், கர்த்தர் என்ன, நீங்கள் பேசுகிற பேச்சில் ஆள் செத்து போயிடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, அவன் பேச ஆரம்பித்தான்னா அப்படி செத்து போயிடலாம் போல இருக்குங்க, அந்த மாதிரி போட்டு அறுப்பாருங்க அவர். அவங்க கண்ணை மூடும் போது நிறுத்திடணும், கண்டினியூ பண்ணாதீங்க. அவன் நல்லா கவனிச்சுக்கிட்டு பேசுங்க. பேசும்போது நீங்கள் பாருங்கள், அவங்கள கவனிச்சுன்னே இருப்பான். யார் தூங்குறீங்கன்னு பார்ப்பேன், யார் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்பேன். ஹல்லேலூயா. அவங்கள பார்த்துட்டு தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் 3 பேர் ஒன்றா தூங்கினா டக்குன்னு பாட்டு எடுத்துருவேன்.
ஹல்லேலூயா. 2 பேர் தூக்கணும் அல்லேலூயான்னு கத்துவேன், ஒருத்தர் தூக்கினா விட்டுடுவேன். இதுதான் என்னுடைய கால்குலேஷன் மனதில் வச்சுங்க. அல்லேலூயா எதுக்கு வருது? பரவாயில்ல, நல்லா கவனிக்கிறீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல 2வது தடவை. சரி, கவனிங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, அவன் மேலே எல்லாத்தையும் தவறுகள் அடுத்து செஞ்சு அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்து தேசத்தை ஆள வேண்டியவன், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியவன். அவனுடைய அப்பா எப்படி இருந்தார்? அவன் யாரு? கிதியோன். மீதியானவர் எல்லாம் முறியடிக்கிறான் பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு போறாரு பாருங்க. நீங்களும் நானும் ஆண்டவர் தேவன் எதுக்காக வச்சுக்காரு? நீங்கள் எங்கள் அந்த நாட்களில் நான் சொல்லியிருக்கேன் பாரு, எடிபிள்ஸுடைய சிம்பிள் என்ன தெரியுமா? 2 காரியம் போர்டில் போடுவேன். யாருக்கு ஞாபகம் இருக்குது? டக்குன்னு யாருக்கு சொல்லுவீங்க? நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். நான் திரும்ப சொன்னாலும் நீங்கள் மறந்து போய்ட்டு எனக்கு தெரியும், அதனால தான் திரும்ப கேட்குறேன். எடிபிள்ஸ் நாட்களில் என்ன போடுவோம் நாங்கள் பாரு, இது லீடர்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம் வேர்ல்டு ஃபுல்லாக. அப்புறம் பில்டர்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த், பூலோகத்தையும் பரலோகத்தையும் கட்டுகிறவர்கள். யார் போட்டிருக்காங்களா இவர் உலகத்தில்? யாரும் போகல. கர்த்தர் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரு, பில்டர்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த்னு கொடுத்தாரு. அதுபோல் பரலோகத்தையும் பூலோகத்தையும் கட்டுகிறவர்கள். நான் நிறைய எவாஞ்சலிஸ்டாக இருக்கும்போது நிறைய சபைகளை ஸ்தாபிப்பேன் போய் கிராமங்களில். அப்போ ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்தாரு, பூமியில் எதை கட்டுறாங்க? பரலோகத்தில் இது பேர் பீட்டர் மேன்ஷன், இது பெரிய இந்த தான் அந்த தரிசனத்தை கொடுத்தாரு மேலே. அதனால தான் பில்டர்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். பூமியில் எதை கட்டுறாயோ பரலோகத்தில். அப்போ கடவுளுக்கு தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்ய தேவன் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய என்னை அழைத்திருக்காங்க. அவரே சும்மா பெர்க்மன்ஸ் பாட்டு பாடின, எனக்கு பிரியமானதை செய்ய கற்று தாரும் இயேசுவே அப்படின்னு பாடினா மட்டும் போடாது, நம்ம பிரியமானதை செய்யணும். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், பிரியமானது தூக்கம் தான் ஆண்டவரே. தன் பிரியமானவர்களுக்கு கர்த்தர் நித்திரையை அழைக்கிறார், கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள். 4வது காரியம் குயிக்காக பண்ணுங்க. 4வது காரியம் என்ன பார்த்து சரி, ஐயோ நிறைய இருக்குதே, நான் பேசிகிட்டே இருக்கேனே. கலேஷியன்ஸில் சரி, ஜேம்ஸில் எடுத்த கலேஷியன்ஸ் எடுத்துலாம். அந்த கலேஷியன் 5:15 பாருங்கள், 5:15 பாருங்கள், 5:13 பாசிங்க. கலேஷியன் கலேஷியன்ஸ் சாப்டர், கலாத்தியர் சபைக்கு அவன் எழுதுறான் பாருங்க. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் சுயாதீனன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சுயாதீனம்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்கு பாருங்க. எவ்வளோ சுயாதீனம் என்ன அர்த்தம்? நல்ல தமிழ் தானே நீங்களா? பிரிட்டிஷா அமெரிக்காவா? சுயாதீனம் இருக்கும், லிபர்ட்டி. சுயாதீனம்னா விடுதலை பெற்றவர்கள். சொல்லுங்க, நான் விடுதலை பெற்றவன். ஹல்லேலூயா. கரங்களத்திற்கு நன்றி சொல்லுங்க. அப்பப்போ இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், எனக்கு விடுதலை இருக்குது, நான் எதுவெல்லாம் செய்யலாம்னு சொல்லி அதை மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரிக்க கூடாது. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, அதனால் நான் எது வேணால் பார்ப்பேன், தப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அப்படின்னு எது வேணால் பார்க்கக்கூடாது, எது பார்க்கணுமோ அது பார்க்கணும். ஹல்லேலூயா. அதில் எங்கள் நாட்டில் டாஸ்மாக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதனால் டெய்லி ஒரு பாட்டில் அடிப்பேன், எனக்கு சுதந்திரம், என்னை யார் கேட்க முடியும் அப்படின்னு எதுதெல்லாம் இருக்கோ அது என்ன பண்ண எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்தை அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஒரே என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்ப அன்பு செலுத்தினா போதும். அப்ப அன்புனா எப்படி யோசிக்கணும்? சாதாரண அன்பு இல்ல, இது சிலுவை வரையிலும் இயேசு எப்படி செலுத்தினாரு? தன்னுடைய கடைசி ரத்தம் இருக்கும் வரையிலும் ஆண்டவர் மற்றவர்களை மன்னித்தார். அதுதான் உண்மையான அன்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. சரியா? நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த அபிமெலேக்கு என்ன செய்யறான்? ஒருவரை ஒருவர் அழிப்புதலுக்குரியா இருக்கின்றான். நம்ம எப்படி இருக்கக்கூடாது? ஆண்டவர் விக்கட்னஸ் அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வராவணும். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். சரி, 2வது காரியத்துக்கு போவோம். 4வது காரியம், மேன் ஆஃப் டிஸ்ஆனஸ்டி. அவன் எப்படி நேர்மையற்ற ஒரு மனிதனாக இருந்தான். ஹல்லேலூயா.
4வது காரியம் என்ன செய்தோம்? இந்த அபிமெலேக்கிட்ட கற்றுக்கிற 4 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலை ஸ்தலங்களில், வியாபாரத்தில் வரக்கூடாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அப்போ அந்த தருணத்தில் என்ன பண்ணுவார்? எல்லா காரியங்களும் போன வாரங்களில் சொல்லி கொடுத்தேன். அந்த நம்ம சொல்கிற அந்த வார்த்தைகள் மேலே கையை வச்சு ஜெபிக்க பிசாசு உங்களை குற்றப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, பாஸ் நினைக்கிறாரு இது மாதிரி இவருக்கு சேலரியை இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறாரு. மேனேஜர் சொல்கிறாரு, சார் நான் சார் நீங்கள் அவருக்கு போய் இப்படிலாம் அப்படின்னு 2-3 வார்த்தை சொன்னான்னா அவர் கொடுக்க வர நிறுத்திடுவார். அதுபோல் பிசாசு என்ன சொல்வோம்? உங்களை குற்றப்படுத்தி கொண்டு இருப்பான். அந்த குற்றப்படுத்த வேண்டுமென்றா கர்த்தருடைய காரியத்தில் நம் ஜாக்கிரதை. 4வது காரியம் சீக்கிரமாக பாடணும். மூப்பர்கள் வந்துட்டாங்க. சரி, 50வது வசனம் வாசிங்க. பின்பு அபிமெலேக்கு, அப்போ சீகமில் எல்லாத்தையும் கொண்டு போட்டான், சாவடிச்சிட்டான். இப்போ என்ன செய்யறான்? அடுத்தது என்ன பண்றான்? அபிமெலேக்கு எங்க போறான்? தேபேசுக்கு போறான். அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு நடுவில் துருகம் இருந்தது. அவங்க பிடிச்ச உடனே எல்லா மக்களும் என்ன பண்றாங்க? அந்த துருகத்தில் போயிட்டு உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க? தப்பிச்சு போய் பார்க்குறாங்க. தப்பிச்சு போகும்பொழுது இவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அப்போ தப்பிச்சு போயிட்டு அவன் போயிட்டு அதையும் எப்படியாவது இது பண்ணி நினச்சி கிட்ட போகும்பொழுது ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறா? ஒரு எந்திர கல்லை எடுத்து, எங்கேருந்து எடுத்துகிட்டு போனான்னு தெரியல, அந்த எந்திரம் இருக்கிறது சாப்பாடு அங்கேயே தங்கிடலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனாலும் தெரியல. எப்படி எந்திரங்களுக்கு போச்சு திலப்போ அவன் என்ன பண்ணுறான்? ஒரு எந்திர கல்லை எடுத்து, யோசிச்சு பாருங்கள். உடனே இவன் என்ன பண்ணுறான்? இவன் உள்ளே அவங்களெல்லாம் சாகடிக்கணும் வரும்பொழுது மேலேந்து ఇట్టు అట్టు చూస్తారు, పైన చూడలేదు. చూస్తారా? ఓకే, వెరీ గుడ్. మీరే నాకు టీచర్ అండి. మీరు ఇలాగపోతే నా లేదండి. ஹல்லேலூயா. ஐயோ, சரி கவனிங்க. அப்போ அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா? ஒரு பெரிய கல்லை எடுத்து அவன் மேலே போட்டு உடனே இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு ஸ்திரீ என்னை கொன்று போட்டான்னு சொல்லாதபடிக்கு கூட இருக்கணும் பார்த்து, நீ என்ன கொன்று போட்டு போகும்பொழுது கூட எப்படி பார்த்தீங்களா? அவர் பிரிஸ்டீஜாக சாவுன்னு நினைக்கிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, 56-57 வாசிங்க சீக்கிரமா. இப்படியே அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை. ஹல்லேலூயா. யாருக்கு பொல்லாப்பு செஞ்சானா? தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு தகப்பன் நல்ல ஊழியம் செய்கிறானா இருந்தான், ஆண்டவர் அவனை உணவு கூட இருந்தார், ஆண்டுடைய பிள்ளையா இருந்தான். தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை அவன் மேல் திரும்பும்படி ஒரு ஸ்திரீயை கொண்டு இவ்வளோ பேரை வெட்டி கோத்த, இவ்வளோ பேரை எரிச்சு போட்டவனை ஒரு நிமிஷத்தில் அவனை அப்போ ஆண்டவர் நினைச்சா எதையுமே செய்ய முடியும். அதனால ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே, ஆவியானவரே, என் வாழ்க்கையில் எது நடக்க எனக்கு தெரியும். இவன் நினச்சி பார்த்துட்டு அத்தனை பேரை கொண்டு போடுறான், அவனுக்கு எதிர் வந்த ஒத்தனை விட்டவில்லை, 70 சகோதரரை கொண்டு போடுறான். இவ்வளவும் செஞ்சுட்டு கடைசியில் ஒரு பெண்ணுனால் அவன் எப்படி சிசேரா மறிச்சு போனான். அதுபோல் ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் வாழ்க்கையில் முடிவை கொண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் எப்பொழுதுமே உண்மையோடு கூட நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. சரி, அப்போ கடைசியா வசனம், சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். மக்களையும் அவர் விடல, அவங்க மேலும் திரும்பும்படி செய்தார். எர்பாகாலின் குமாரன் யோதாபின் சாபம் அவர்களுக்கு பலித்தது. அவனுடைய தம்பிங்க, அவனுடைய சகோதரர் இவன் மேட்டு சாபம் என்ன பண்ணிது? முள்ளு செடியில் இது அக்னி புறப்பட்டு வரும்னு சொல்லலாம். சாபம் எல்லாமே பலிக்கிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இந்த அபிமெலேக்கு மூலமா ஆண்டவர் 4 காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. 1, தி ஸ்பிரிட் ஆஃப் அரகன்ஸ், மேன் ஆஃப் அரகன்ஸ், ஒரு நாளும் இருமாப்பு உள்ள மனுஷனாம இருக்கக்கூடாது. 2வது மேன் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை உள்ள மனுஷனா இருக்கக்கூடாது. 3வது மேன் ஆஃப் விக்கெட்னஸ், துன்மார்க்கம் உள்ள மனுஷனா இருக்கக்கூடாது. 4வது மேன் ஆஃப் டிஸ்ஹானஸ்டி, நேர்மையற்ற ஒரு மனுஷனா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த அருமையான நேரத்தில் தேவனுடைய சமுதிரனுடைய கரங்களை விட்டு, ஆண்டவரே, இந்த வசனத்து மூலமாக என்ன ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷனாய் மாற்றும் ஆண்டவரே. ஆவியானுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய்.